தேவன் வாக்குத்தத்தத்தை நம்மை அழைத்து தந்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்து கொடுத்தது போலதான் நமக்கும் தந்திருக்கிறார். ஆனால் பல நேரத்துல நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை அகப்படும் போது நம் நினைவுல கூட வார்த்தை வருகிறதில்லை. மாறாக, ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி பண்ணார்? ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் சொல்லிவிட்டு தான் அதே அதிகாரத்துல சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அப்ப அந்த டைம் வர்றது வரைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வாழ்க்கையில வரும். பவுல் அதை தான் சொல்லுகிறார், இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிலைமையில நிற்கிறது கூட என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக, பிதாக்களுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக, இந்த நம்பிக்கையில தான் நான் நிற்கிறேன். அந்த ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறேன். இந்த பார்வை தேவன் நமக்கு தருவாராக. அழைத்தவர் உண்மை உள்ளவர். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருப்போம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.